ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிட்டியிலிருந்து முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்திய மாநிலங்கள் உருவாக்கம் தொடர்பான குழுக்கள், சட்டங்கள், சட்ட திருத்தங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் இருந்த சுதேசிய அரசுகளின் எண்ணிக்கை. விடை 565. சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் இருந்த சுதேசிய அரசுகளின் எண்ணிக்கை 565. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் மாநிலங்கள் உருவாக்குனாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னு ஒரு கதை மாதிரி கொஷின்ஸ் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கேள்வி, சுதேசிய அரசுகளை இந்தியாவுடன் இணைக்கும் பணி யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது? விடை வல்லபாய் பட்டேல். இந்த 565 சுதேசிய அரசுகளையும் இணைக்கக்கூடிய பணி யாரிடம் வழங்கப்பட்டது? வல்லபாய் பட்டேல். அடுத்த கேள்வி, இந்தியாவின் மைய ஆதிக்கத்தினை ஏற்றுக்கொள்ளாத சுதேசிய அரசுகளில் தவறானது எது? விடை விசாகப்பட்டினம். இந்த இந்திய ஒன்றியத்துடன் இணைய மறுத்த 3 முக்கியமான பகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இது எக்ஸாமில் கேட்கக்கூடியது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக 1948ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்ட சுதேசிய அரசு எது? மிக முக்கியமான கேள்வி. விடை ஹைதராபாத். ஸோ காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக இணைக்கப்பட்ட சுதேசிய அரசு எது? ஹைதராபாத். ஆண்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. காஷ்மீர் பார்த்தீங்கன்னா 1947 அக்டோபர் 26ஆம் நாள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். ஜுனாகத் 1948 பிப்ரவரி 20ஆம் நாள் இணைக்கப்பட்டிருக்கும். ஜுனாகத் வாக்கெடுப்பின் மூலியமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். காஷ்மீர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு ஒப்பந்தத்தின் மூலியமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே நமக்கு எக்ஸாமில் கேட்டது. எக்ஸாம்பிள், காவல்துறை நடவடிக்கையின் காரணமாக இணைக்கப்பட்ட சுதேசிய அரசு எது அப்படின்னு கேட்பாங்க. ஹைதராபாத். ஜுனாகத் வாக்கெடுப்பு, காஷ்மீர் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம். அடுத்த கேள்வி, எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரி மாகாண காங்கிரஸ் குழுக்கள் அமைக்கப்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது? ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இந்தியா ஃபுல்லாக ஒன்றிணைச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கும் முன்னாடியே காங்கிரஸ் மாநாட்டில் மொழிவாரி மாகாணங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு. அது எந்த மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், 1920 நடைபெற்றது. உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கான தலைவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நம்ம கமிட்டிஸ் பற்றின கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். எஸ்கே தார் தலைமையில் மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்தவர் யார்? விடை ராஜேந்திர பிரசாத். மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கலாமா அப்படின்றத ஆராய்வதற்காக எஸ்கே தார் தலைமையில் ஒரு மூவர் ஆணையம் அமைக்கப்பட்டது. எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஜூன் 17ஆம் நாள். இந்த கமிட்டி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் குழு அல்லது மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த குழுக்கள் எல்லாமே நம்மளுக்கு வரிசைப்படுத்துகளை அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல 1948 எஸ்கே தார் குழு அமைக்கப்பட்டிருக்கு. எதற்காக அப்படின்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க முடியுமா அப்படின்றத ஆராய்வதற்காக. அடுத்த கேள்வி, மொழிவாரி மாகாணங்கள் ஆணையத்தின் உறுப்பினர் அல்லாதவர் யார்? மூவர் ஆணையத்தில் இடம்பெறாத நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணிக்கர், எஸ்கே தார், பன்னாலால், ஜகத் நாராயணன். இந்த 3 பேர் தான் எஸ்கே தார் குழுவில் இடம்பெற்றவர்கள். தார் குழு தன்னுடைய அறிக்கையை 1948 டிசம்பரில் வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மொழிவாரி மாகாணங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. வேறு எந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம், இதை கருத்தில் கொண்டு தான் இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை இவங்க முன்வைக்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஜேவிபி குழு எப்போது உருவாக்கப்பட்டது? தார் குழுக்கு அடுத்தபடியாக ஜேவிபி குழு உருவாக்கப்பட்டது. எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம். இது எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் குழு சொல்லிட்டாங்க மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு. இவங்க மறுபடியும் அதை தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மொழிவாரி மாகாணங்கள் உருவாக்க முடியுமா, அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு.
அடுத்து ஜேவிபி குழுவில் இடம்பெறாத நபர் யார்? ஜேவிபி குழுவில் இடம்பெறாத நபர் பணிக்கர். ஜே ஜவஹர்லால் நேரு, வி வல்லபாய் பட்டேல், பி பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா. இவங்க 3 பேரோட லெட்டர்ஸ் வச்சு தான் இந்த ஜேவிபி குழு உருவாக்கப்பட்டிருக்கு. இவர்கள் தங்களுடைய அறிக்கையை 1949 ஏப்ரலில் வெளியிடுறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தார் குழுவுடைய முடிவை தான் இவங்களும் ஆதரிக்கிறாங்க. ஸோ மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க முடியாது. மொழிவாரி மாநிலங்கள் எனும் கருத்து நாட்டின் மேம்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? ஸோ 2 கமிட்டிஸுமே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, மொழிவாரி மாகாணங்களாக பிரிக்க முடியாது அப்படின்னு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் முக்கியமாக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவங்க. இவர் ஆந்திராவை நீங்கள் மദ്രാஸ் மாகாணத்திலேருந்து பிரித்து தனி மாநிலமாக உருவாக்கணும் அப்படின்னு தீவிரமாக உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணத்திலிருந்து ஒரு 16 மாவட்டங்களை பிரித்து ஆந்திரா அப்படின்னு ஒரு புது மாநிலமாக உருவாக்குறாங்க. அது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த கேள்வி. விடை 1953 அக்டோபர் 1. அப்போது தான் ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்படுது. அடுத்த கேள்வி, ஃபசல் அலி என்பவரின் தலைமையில் மாநில மறுசீரமைப்பு குழுவினை உருவாக்கியவர் யார்? ஸோ ஆந்திரா பிரித்ததுக்கு அப்புறம் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் மொழிவாரி அந்த கோரிக்கையை தீவிரமாக பிரச்சாரப்படுத்துகிறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபசல் அலி என்பவரின் தலைமையில் ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க. இந்த குழுவினை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த குழு எப்போது உருவாக்கப்பட்டது? 1953 டிசம்பர் மாதம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கே தார் குழு, 2வது ஜேவிபி குழு, 3வது ஃபசல் அலி ஆணையம். மாநில மறுசீரமைப்பு குழுவின் உறுப்பினர் அல்லாதவர் யார்? விடை ஹரிசிங். இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. மாநில மறுசீரமைப்பு குழுவில் யார் யார் இருந்தாங்க? KM பணிக்கர், ஃபசல் அலி, HN குன்ஸ்ரு. இவர்கள் மூவரும் தான் இந்த மாநில மறுசீரமைப்பு குழுவினுடைய உறுப்பினர்கள். தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி. இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களை மறுசீரமைப்பின்படி உருவாக்குறது. இதுதான் இந்த குழுவினுடைய நோக்கமாக இருந்தது. இவர்கள் தங்களுடைய அறிக்கையை 1955 செப்டம்பர் மாதம் வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுத்துவதை இந்த குழு ஆதரித்தது. ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படின்ற கொள்கையை இந்த குழு நிராகரித்தது. இந்த செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஒரு மொழி ஒரு மாநிலம் என்னும் கொள்கையை நிராகரித்த குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் வெளியிடுறாங்க. அந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 நவம்பர் 1 நாள். எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 4 பிரிவு மாநில முறை நீக்கப்பட்டது? விடை 7வது சட்ட திருத்தம் 1956. ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்திய மாநிலங்கள் ABCD அப்படின்ற 4 பிரிவு மாநில முறை இருந்தது. அது 7வது சட்ட திருத்தத்தின் மூலமாக திருத்தப்பட்டிருக்கு. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? மிக முக்கியமான கேள்வி. விடை 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள். அந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. பொருந்தாதது எது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்களும் இங்கே இருக்குது, இதுவும் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பின்படி ஒரு 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநிலங்களாக எப்படி உருவானது, எந்த சட்டம் அல்லது சட்ட திருத்தத்தின் மூலம் உருவானது அப்படின்ற கொஷின்ஸ் பார்க்கலாம்.
மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டத்தின்படி பிரிக்கப்பட்ட மாநிலம் எது? விடை குஜராத். 1960 மே 1ஆம் நாள் நாட்டின் 15வது மாநிலமாக குஜராத் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, நாகாலாந்து எப்போது புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது? விடை 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 1 நாள். நாகாலாந்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாட்டின் 16வது மாநிலம். அடுத்த கேள்வி, 1966ஆம் ஆண்டு ஷா குழுவின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? இது குரூப் 1 கொஷின். விடை ஹரியானா. ஹரியானா நாட்டின் 17வது மாநிலம். ஹரியானா 1966 நவம்பர் 1 நாள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே மாநிலங்கள், அது எப்போ உருவாக்கப்பட்டது, எந்த சட்டம் மூலியமாக உருவாக்கப்பட்டது, மாநில வரிசை எண் அப்படின்னு ஒரு டேபிளேஷன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அடுத்த கேள்வி, ஹிமாச்சல பிரதேசம் கீழ்கண்ட எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? விடை மாநில சட்டம் 1970. ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்றது நாட்டின் 18வது மாநிலமாக 1971 ஜனவரி 25ஆம் நாள் உருவாக்கப்பட்டது. ஸோ மாநிலம் உருவாக்கப்பட்ட நாளும் முக்கியமா அப்படின்னா அதுவும் தான் முக்கியம். அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கேள்வி, 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டத்தினால் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் எவை? விடை மணிப்பூர் மற்றும் திரிபுரா. மணிப்பூர் நாட்டின் 19வது மாநிலம், திரிபுரா 20வது மாநிலம். ஆண்டு எப்போ அப்படின்றது இருக்குது, இது நோட் பண்ணிக்கோங்க. 22வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? விடை மேகாலயா. மேகாலயா அப்படின்றது நாட்டின் 21வது மாநிலமாக 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, 36வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? விடை சிக்கிம். சிக்கிம் நாட்டின் 22வது மாநிலமாக 1975 உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? விடை இவற்றுள் எதுவும் இல்லை. ஸோ 53வது சட்ட திருத்தத்தின்படி மிசோரம், 55 படி அருணாச்சல பிரதேசம், 56 படி கோவா புதிய மாநிலங்களாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1987. கோவா வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் உருவாக்கப்பட்டிருக்கும். மிசோரம், அருணாச்சல பிரதேசம் பிப்ரவரி மாதத்தில் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நாட்டின் 26வது மாநிலம் எது? விடை சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 26வது மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. கோவா வந்து நமக்கு அடிக்கடி கொஷினில் கேட்டிருக்காங்க. நாட்டின் 25வது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் 2000 ஆண்டு நவம்பர் 1 நாள் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, உத்தரகாண்ட் எந்த மாநிலத்திலிருந்து பிரித்து உருவாக்கப்பட்டது? உத்தரகாண்ட் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். இது நாட்டின் 27வது மாநிலமாக 2000ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2-3 ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இயரில் நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டேபிளேஷன் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மட்டும் எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஜார்க்கண்ட் எந்த மாநிலத்திலிருந்து பிரித்து புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது? விடை பீகார். நாட்டின் 28வது மாநிலம். இது 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, எந்த கமிஷன் அறிக்கையின்படி தெலுங்கானா புதிய மாநிலமாக பிரிக்கப்பட்டது? இதுவும் மிக முக்கியமான கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. விடை ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன். இந்த கமிஷனுடைய அறிக்கையை பேஸ் பண்ணி தான் தெலுங்கானா ஆந்திராவிலிருந்து பிரித்து புதிய மாநிலமாக உருவாக்கப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் நாள். தெலுங்கானா அப்படின்றது நாட்டின் 29வது மாநிலம். தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய எண்ணிக்கை 28. ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா 1956 படி மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. 2019 அதற்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ தற்போது உள்ள
மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 28. இப்போ நம்ம மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் பற்றி பார்க்கலாம். எந்த சட்ட திருத்தத்தின்படி தாத்ரா நாகர் ஹவேலி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது? விடை 10வது சட்ட திருத்தம், ஆண்டு 1961. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. இயர்ஸும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, 12வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது? விடை கோவா மற்றும் டையூ டாமன், ஆண்டு 1962. ஃபஸ்ட்டு கோவா வந்து பார்த்தீங்கன்னா 12வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசமாக உருவாக்கியிருப்பாங்க. யூனியன் பிரதேசமாக இருந்த கோவா புதிய மாநிலமாக 56வது சட்ட திருத்தத்தின்படி மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1962ஆம் ஆண்டு. இதற்கான சட்ட திருத்தம் 14வது சட்ட திருத்தம். அடுத்த கேள்வி, டெல்லிக்கு தேசிய அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் எது? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். விடை 69வது சட்ட திருத்தம், ஆண்டு 1991. இது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 92ல். அடுத்த கேள்வி, தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் யூனியன் பிரதேசமாக ஒன்றிணைக்கப்பட்டது எப்போது? ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி 10வது சட்ட திருத்தம், டையூ டாமன் வந்து பார்த்தீங்கன்னா 12வது சட்ட திருத்தத்தின்படி யூனியன் பிரதேசங்களாக தனித்தனியாக இருந்திருக்கும். இது ரெண்டும் ஒரே யூனியன் டெரிட்டரியாக எப்போது மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல். 2020ஆம் ஆண்டு ஜனவரி 26 முதல் இது ஒரே யூனியன் பிரதேசமாக ஒன்றிணைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? விடை 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இந்திய மாநிலங்கள் உருவாக்கம் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துருக்கோம். உங்களுக்கான ஒரு கேள்வி இப்போ பார்க்கலாம். விடுதலைக்கு பிறகு முதலாக உருவாக்கப்பட்ட மொழிவாரி மாநிலம் எது? இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கேள்வி. இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.